ராஜா, தற்போது அவருடைய வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அவருக்கான அந்த இறுதி சடங்கு எப்போது நடைபெற இருக்கிறது, அது தொடர்பான விவரங்களை ஏதாவது கிடைச்சிருக்கா? அவர் இன்று காலை உயிரிழந்ததனால் அவரது குடும்பத்தினர் தேனி மாவட்டத்தில் அவரது மனைவி மற்றும் மருமகள் எல்லாம் வெளியூரில் இருப்பதால் அவர்கள் தற்போது சென்னை வந்து கொண்டு இருக்கிறார்கள். 10 மணிக்கு மேல் அவர்கள் சென்னை வந்து அடைந்த பிறகு இறுதி சடங்கு எப்பொழுது என்ற விவரங்கள் வெளியே வர இருக்கிறது. இதற்கு முன்னாடி என்ன மாதிரியான சிகிச்சை எல்லாம் பெற்றுட்டு வந்தாரு பாரதி ராஜா? ஏன்னா ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆயிருந்தாரு இல்லையா? அதாவது வயது மூப்பு காரணமாகவும் அவருக்கு மூச்சு விடுவதில் பிரச்சனை இருந்த காரணத்தினால் சில மாதங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்தார். 1 மாத காலமாக மருத்துவமனையில தான் இருந்து சிகிச்சை பெற்றிருந்தார். அதற்கு பிறகு உடல்நிலை சீராகி வீட்டில் வந்தும் அப்பொழுதும் மருத்துவர்கள் உதவியுடன் வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்று வந்திருந்தார். உடல்நிலை சீராக இருந்து வீட்டில் அமர்ந்து பல படங்களையும் பார்த்திருந்தால். ஏப்ரல் மாதத்தில் கூட நடிகை ராதிகா அவரை சந்தித்து அந்த தாய்க்கிழவை படத்தை பார்த்து பாராட்டிய அந்த வீடியோக்கெல்லாம் இணையத்தில் வைரலானது. இந்த நிலையில் இன்று அதிகாலை திடீர்னு போல் உடல்நலை குறைவு ஏற்பட்டு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. பிறகு மருத்துவர்கள் வீட்டிற்கு வந்து அவருக்கு சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார்கள். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் அவர் ஈசிஆரில் உள்ள அவர் இல்லத்திற்கு தற்போது விரைந்த வண்ணம் இருக்கிறார்கள். கடந்த முறை ராதிகா அவர்கள் பாரதி ராஜாவை சந்திச்சிருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கே வேற யாரெல்லாம் அவரை டைரக்டா மீட் பண்ணாங்க ராஜா? முதலில் மருத்துவமனையிலிருந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு பெரும்பாலானவர்கள் பார்க்க கூடாது, அவரை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் மருத்துவர்கள் அறிவுறுத்தல் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் அதற்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகுதான் மருத்துவர்கள், உறவினர்கள், குடும்பத்தார் மற்றும் அந்த திரையுலக பிரபலங்கள் பார்க்கலாம் என அனுமதிக்க கொடுத்திருந்தார்கள். அதில் அவருடன் பழகிய உதவி இயக்குநர்கள், அதே போல இப்ப நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர்கள் சரத்குமார், ராதிகா, அதே போல் அவருடன் பயணித்த பல முன்னணி நடிகர்களும் அவர் இல்லத்தில் அவ்வப்போது அவரை பார்த்து இருக்கிறார்கள். மேலும் கங்கை அமரன் அவருடைய நெருங்கிய நண்பர், அவரும் அவ்வப்போது பாரதி ராஜாவுடைய சந்தித்து பாரதி ராஜாவை அவருடைய அந்த மன வேதனையிலிருந்து மீண்டுவதற்கு பாடல்கள்லாம் பாடி பேசியிருந்த வீடியோக்கள்லாம் அவ்வப்போது வெளியானது. ராஜா, தற்போது அவருடைய திரை உலக பயணத்துல 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில் என பல மைல்கள் படங்கள் இருக்கின்றன. தற்போது களத்தில் இருக்கும் திரை உலகினர் அவருடைய சாதனைகளை எவ்விதம் நினைவு கூறுகிறார்கள்? அது பற்றிய விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. சற்று முன்பு நடிகை ரேவதி, அவரால் தான் நான் அறிமுகமானேன், அவருடைய மறைவு தாங்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது என்று நடிகை ரேவதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதே போல் நடிகை குஷ்புவும் சமூக வலைத்தளங்களில் அவர் பாரதி ராஜா நம்மளிடையே இல்லை, தமிழ் சினிமாவுக்கு ஒரு இருண்ட இதுவாக பார்க்கப்படுகிறது என்று அவருடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இப்படி பல திரைப்படங்களும் அவர் அறிமுகப்படுத்தியவர்களும் தங்கள் சமூக வலைப்பக்கங்களில் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் சிலர் நேரில் சென்று குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக அவர் இல்லத்திற்கு விரைந்து கொண்டு இருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.